ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக ஹெல்த்தியானது பசங்களுக்கு இந்த மாதிரி லீவு டைம்லலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கம்பு, சோளம், கருப்பரிசி மூணும் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இப்போது புட்டு செஞ்சு தரலாம் குழந்தைங்களுக்கு. புட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, வேறு களி மாதிரி கிண்டி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இதில் ஒரு 5 கரண்டி போட்டுக்கலாம், 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. கொஞ்சம் நொய்யாக இருக்குது, அதை நம்ம தண்ணி தெளித்து நொய்யாக செஞ்சிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவாக செஞ்சோம்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சரி, ஒரு தடவை இந்த மாதிரி செய்யலான்னு நான் மிக்சியிலே உடச்சிக்கிட்டேன். கருப்பரிசி, கம்பு, சோளம், வெள்ளை சோளம், சிறு சோளம், நாட்டு சோளம் எல்லாம் ஊரில் வில்லேஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நொய் பண்ணி உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 கரண்டி போட்டுக்கலாம். ஒரு கரண்டி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாங்கன்னா கூட 5 கரண்டி நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டேன். சரி, இது வீடியோவாக போடலாம், எல்லாருமே பயனடையட்டும். எல்லா குழந்தைங்களும் லீவில் இருக்காங்க, அதனால் இது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இது இப்போது எந்த இனிப்பு செஞ்சாலும் அதுக்கு ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கணும். இதை நொய்யாக இருக்கிறதுனால நம்ம புட்டு மாதிரி வரன்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரொம்ப தண்ணி வேணாம், ஓரளவுக்கு தண்ணியாக பிணைஞ்சி ஒரு இந்த நொய்யுக்கு மேலே இருக்கணும். நொய்யுக்கு மேலே தண்ணி கொஞ்சமாக சதன்னு இருக்கணும். அப்படி கையை வச்சா ஈரம் நல்லா தெரியணும். அந்தளவுக்கு பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த குக்கரு, தண்ணி, தட்டு, புட்டு செய்கிறதுக்கு துணி எல்லாம் ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். ஊறிடுச்சுன்னா அந்த ஆவியில் வேகக்குள்ளே அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி சதன்னு ஊற்றி ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம புட்டு செஞ்சால் கட்டாயம் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டிங்கன்னா தான் அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். டேஸ்ட்டே லெவல் வேறு மாதிரி இருக்கும். இல்லைன்னா இனிப்பாக இருக்கும், அந்த இனிப்பு ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்புத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டேன் நான். குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா கலக்கிக்கணும். எந்த இனிப்பு செஞ்சாலும் கட்டாயம் நீங்கள் உப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக போடணும், அதுக்கு நிறைய போட்டுறக்கூடாது. ஒரு சிட்டிகை, அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு அளவு இல்லைங்க, ஏன்னா நொய்யாக இருக்கிறதுனால அளவு கிடையாது. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த கப்பில் காப்பி டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பிணையணும். நல்லா தண்ணி ஊற்றி சொதன்னு இருக்கணும் பாருங்கள். நல்லா அந்த நொய்யுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். நம்ம கையை வச்சு அழுத்துனா நம்ம கையில் தண்ணி அந்த மாதிரி தண்ணி இருக்கணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நொய்யெல்லாம் ஊறிடும். ஊறுனா நல்லா வெந்துடும். அது நல்லா வேகணும். நல்லா ஊற வச்சுட்டிங்க ஒரு 5 நிமிஷம். அப்படி உங்களுக்கு அவசரம்னா அப்படியே கூட வச்சு நல்லா ஆவி வைங்க. கரெக்டாக 1 டம்ளர் காஃபி டம்ளரில் 2 டம்ளர். இந்த அளவு கிடையாது. இந்த மாதிரி பாருங்கள், அந்த பிணைஞ்ச உடனே இந்த மாதிரி தண்ணி மேலோடு இருக்கணும். நம்ம கையை தொட்டு பார்த்தா நம்ம கையில் தண்ணி படணும். அது அப்படியே கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னே என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா டெய்லி என் குட்டி வீடியோலாம் உங்களுக்கு வரும். எப்பயும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் நன்றி. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே அதை மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அது மூடி வைக்கலாம் கூட ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம தட்டு, இட்லி, இந்த குக்கருக்குன்னே பாருங்கள், இந்த புட்டுக்குன்னே இப்போ வர குக்கரெல்லாம் இட்லி குக்கரு நாங்கள் கரண்டில் வைக்கிற மாதிரி சில்வரில் வாங்கினோம். அதில் அடி தட்டு கொடுத்தாங்க. காய்கறி எல்லாமே வேக வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா இருக்குது. துணி நனைச்சி போடுங்க, வெள்ளை கலர் துணி நல்லா நீட்டாக வச்சுட்டு அதில் கொட்டுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா பலன்னு ஆகிடும். நான் டைம் ஆகிடுச்சு, பிள்ளைங்கெல்லாம் புட்டு வேணும்னு ஒரே தொல்லை, அதனால் நான் உடனே கொட்டி செய்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. நீங்கள் கட்டாயம் 5 நிமிஷம் அதை ஊற வச்சு தான் செய்யணும். நான் இந்த பிள்ளைங்க ஒரே தொல்லை பண்ணுறாங்க, பக்கத்துலேயே நிற்கிறாங்க பாருங்கள், சுற்றியும் புட்டு அப்பத்தா புட்டுன்னு ஒரே தொல்லை. அதனால் நான் உடனே கொட்டிக்கிட்டேன். நான் கொஞ்சம் நல்லா ஆவியில் வேக வச்சிட போகிறேன். தண்ணி நல்லா இருக்குது. நல்லா அப்படி ஒரு கும்பலாக வைக்காதீங்க, அப்படி பரவலாக விட்டிங்கன்னா அந்த நொய் ஃபுல்லாக வெந்துடும். மேலே கட்டாயம் துணி கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு துணி பத்தலைன்னா வேற ஒரு துணி கூட நனைச்சி ஈர துணியை அது மேலே போட்டு நல்லா மூடி
நல்லா குக்கரில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அந்த புட்டுக்கு வராத அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2 சொம்பு ஊற்றுனீங்கன்னா போதும், நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ இதை அப்படியே அந்த துணியை மேலே எடுத்து மூடி அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடணும். நான் கரண்ட் குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதான் கேஸே ப்ராப்ளங்களே, என்ன பண்ணுறது. இப்போ அப்படியே வெள்ளை துணியை நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன். இது புட்டுக்குன்னே நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் சின்ன துணியாக இருந்தால் மேலே ஒரு துணி நனைச்சி மேலே போட்டு மூடி வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். உள்ள அடியிலலாம் அந்த ஆவிக்கு சூப்பராக வெந்துடும். இதை அப்படியே எடுத்து 2 பக்கம் கைப்பிடி இருக்கும் பாருங்கள், அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். இட்லி குக்கரில் தட்டுக்கு மேலே வராத அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போது நமக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டைமிங் வச்சுருக்கணும். நான் இட்லி வேகிறதுக்கு 10 நிமிஷம் வைப்பேன். அந்த 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன். நம்ம ஊற வச்சுட்டா 10 நிமிஷம் போதும், இல்லைனா கட்டாயம் 15 நிமிஷம். நீங்கள் திறந்து பார்த்துட்டு கையில் எடுத்து பாருங்கள். நொய் நல்லா நல்லா வெந்திருந்த பின்னாடி தான் எடுக்கணும். வேகாத்துக்கு முன்னே கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிற்று வலி வந்துடும். இந்த நொய் புட்டு செஞ்சால் இப்படி தான் செய்யணும். ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் புட்டு செய்கிறத விட இந்த நொய் புட்டு செஞ்சு பாருங்கள். அருமையாக டேஸ்ட்டே லெவல் வேறுங்க. ஊருக்கு போனேன், எனக்கு அங்கே செஞ்சு கொடுத்தாங்க. அவங்கள கேட்டேன், எங்கள் சொந்தக்காரரை இப்படி தான் செஞ்சேன் நாங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நொய் உடைச்சி சரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலான்னு இப்போ நொய் புட்டு செய்கிறேன். வாங்க வச்சு பார்க்க. அப்பா கொதிக்குது, ஆவி பறக்குது. அப்படியே 2 பக்கம் புடி இருக்கும், எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்க. உள்ள வச்சா இதோ இங்கே ஒரு புடி இருக்குது, இங்கே ஒரு புடி இருக்குது, அதோ 2 புடி இருக்குது. வெந்துருச்சு. ஈஸியாக அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க. கொஞ்சம் ஆறணும், ஏன்னா இது நிறைய நொய்யாக இருக்குது இல்லைங்களா. ஆறின பின்னாடி தட்டு. இப்போ எல்லா இதுலேயும் இப்படி வருது. கரண்ட் அடுப்பில் வைக்கிற மாதிரி சில்வரில் அடியில் கொடுக்குறாங்க. காய்கறி எல்லாமே அதில் வேக வச்சுக்கலாம். நாங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி அதில் வச்சுட்டு 2 தட்டு இட்லி ஊற்றணும். அடித்தட்டு ஊற்றக்கூடாது. ஈஸியாக இருக்குது. கொதிக்குது. இது கொஞ்சம் ஆறின பின்னாடி அப்படியே ஊற்றி விட்டோம்னா எல்லாம் வந்துடும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ரொம்ப நெய்ஸாக மாவுனா வரன்னு பிணைஞ்சோம்னா அப்படியே கொட்டினோன்னு உதிரி ஆகும். இது கொஞ்சம் நொய்யாக இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறுனா இதில் இருக்கிறது கூட கொட்டிடும். ஓகே, இது ஆறின பின்னாடி நம்ம கையில் ஊற்றி விடணும். இல்லை இப்போ இது பாருங்கள், இப்பயே உடச்சி விட்டா உடையும். கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா உடஞ்சிடும். நல்லா வெந்துருச்சு. இதோ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வாயில் மென்று சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு பாரு. ஆறின ஒன்று அப்படி உதுருது பாரு. இது நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டு முறை செய்கிறேன். பசங்க மென்று சாப்பிட நல்லாயிருக்கும்னு. இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் மாவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட்டு செய்யறனா செய்யுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மலாம் சாப்பிட்லாம். ரொம்ப வயசானவங்க, பல் இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. நல்லா வெந்துச்சு பாருங்களா. மாவாட்டம் வந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு கட்டி விடாது ஊற்றி விட்டுக்கலாம். இந்த சேனல் பார்க்குற இது பார்க்குறதுக்கு முன்னே என் சேனல் ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். எப்பயும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, எல்லாருக்குமே நன்றி. சூப்பராக சத்தான புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. உதுத்து விட்டோடனே நிறையா ஆகுதுங்க. கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சோ, எல்லாரும் பத்தாதுன்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஹாட் பாக்ஸ் இது, அதனால் அடியில் இருக்கிறதெல்லாம் கொதிக்குது. அட கடவுளே. நான் ஹாட் பாக்ஸு அடியில் சூடாக இருக்கும்னு ஞாபகம் இல்லாத கொட்டி ஆறிடுச்சின்னு நினச்சிட்டு மேலே தொட்டால் ஆறிடுச்சு. அடியில் கொதிக்குதுங்க. அது பாருங்க. அப்பா நல்லா ஒரு கட்டி
நல்லா ஃபுல்லாக உதிரி பண்ணிட்டு பாருங்க, அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாத. தேங்காய் நீங்கள் திருவி போடனாலும் போடுங்க, நான் அப்படியே பல்லாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் திருவி போடுறனாலும் போடுங்க. இப்போது நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வெல்லம் போடனா போடுங்க, சக்கரை மட்டும் போடாதீங்க, டேஸ்ட்டே போயிடும். நாட்டு சக்கரை கட்டியாக இருந்தால் மிக்சியில் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எல்லாம் மாவாட்டம் இருக்குது பாரு, ஒரு கட்டி கூட இல்லை. தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு, அவ்வளோதான். சூப்பராக ஹெல்த்தியான புட்டு ரெடி. கம்பு, சோளம், கருப்பரிசி, ரொம்ப ரொம்ப சத்தான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் திருவி கூட போட்டுக்கோங்க. அது பருப்பு போட்டால் எல்லாம் குட்டீஸுங்க தான் சாப்பிட போகிறாங்க, எல்லாம் மென்று சாப்பிட்டு. சூப்பராக புட்டு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். நல்லா வெல்லம் போட்ட உடனே நல்லா ஆறின பின்னாடி வெல்லம் போடுங்க. சூட்டில் வெல்லம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு போட்டு, லீவ் வருது, எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் சத்தானதாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக